வணக்கம். நீங்க தினமும் பயன்படுத்துற ஸ்மார்ட் போனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோட ஸ்பீக்கர்ல இருக்கிற அந்த சின்ன மேக்னெட்ல இருந்து நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல வர்ற கலர்ஸ் வரைக்கும் டி மற்றும் எஃப் பிளாக் தனிமங்கள் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன டிவைஸ்க்குள்ளேயே 10க்கு மேற்பட்ட டிரான்சிஷன் அண்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுங்க இல்லாம நம்மளோட மாடர்ன் டெக்னாலஜியே இல்ல. கரெக்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயமும் அதுதான். உங்களுடைய வேதியியல் பாடத்துல யூனிட் 4 தி டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் என்ற தலைப்பை பற்றி ரொம்ப ஆழமா அலச போறோம். இது வெறும் எக்ஸாமுக்கு படிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. நாம ஏன் இந்த 50க்கும் மேற்பட்ட டிரான்சிஷன் மெட்டல்ஸையும் 30 எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸையும் படிக்கிறோம்னு இது புரிய வைக்கும். சரி, அப்ப ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். இந்த டி மற்றும் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ ஒரு மெட்டீரியல் சயின்டிஸ்ட் டூல் கிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாமா? எப்படி ஒரு கார்பெண்டருக்கு சுத்தி வாழெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி புது பொருட்களை உருவாக்க இந்த எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படிதானே? அருமையான ஒப்பீடு. அது இன்னும் ஒரு படி மேல கொண்டு போலாம். இப்போ ஒரு பெரிய கட்டடம் கட்டப்படுதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. எஸ் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதாவது கார்பன், ஆக்சிஜன் மாதிரி தனிமங்கள் அந்த கட்டடத்தோட அஸ்திவாரம் மாதிரி, செங்கல், சிமெண்ட் மாதிரி. ஓகே, a basic structure. அது இல்லாம கட்டிடமே இல்ல. ஆமா. ஆனா டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அதுங்க தான் அந்த கட்டடத்துக்குள்ள வர்ற ஸ்பெஷலிஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி. ஸ்பெஷலிஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ், அதாவது பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வயரிங், பெயிண்டிங் பண்றவங்க மாதிரி சொல்றீங்களா? மாதிரி. இது கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, இந்த எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு? மத்த எலிமெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு காரணம் அதுங்களுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கு. டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இருக்கிற பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் தான். அந்த டி ஆர்பிட்டல்ஸா? ஆமா. அதுதான் இதை ஒரு சிறந்த கேட்டலிஸ்ட் ஆகவும் ஆலாயாகவும் ஏன் நிறங்களை உருவாக்கவும் உதவுது. அந்த டி ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கிற காலி இடங்கள் மத்த மூலக்கூறுகளை தற்காலிகமா உட்கார்ந்து வினை புரிய ஒரு இடம் கொடுக்குது. ஓ, அப்போ அது ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி. மத்தவங்க பேசிட்டு போலாம். பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதே மாதிரி லாந்தனாய்ட்ஸ்ல இருக்கிற ஷீல்டட் எஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது உள்ளுக்குள்ள பாதுகாக்கப்பட்ட எஃப் எலக்ட்ரான்ஸ், அதுக்கு ஒரு தனித்துவமான ஆப்டிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குது. அதனால தான் அதுங்க லைட்டை அப்சார்ப் பண்ணி வேற கலர்ல வெளியிடுது. கடைசியா ஆக்டினாய்ட்ஸ்க்கு இருக்கிற ரேடியோ ஆக்டிவிட்டி நியூக்ளியர் பவர் தயாரிக்க உதவுது. இப்போ புரியுது. ஆனா நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன்ஸ் தலைப்போ ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஏதோ கூடுதல் தகவல்னு நினைச்சு விட்டுடுவாங்க இல்லையா? ஆமா, அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய தவறான புரிதல். இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த தனிமங்களோட வேதியியலை நேரடியா புரிய வைக்குது. உங்க எக்ஸாம்க்கு இந்த ஒரு வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Applications of D and F block elements exploit the characteristic properties in catalysis, alloys, pigments, medicines, magnets and nuclear technology. கிரேட். அப்போ அந்த டூல் கிட் ஒப்புமைய இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எஸ் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ ஷாக்கான மாதிரி பொதுவான கருவிகள்னு சொன்னோம். அப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ ஒரு பிரிசிஷன் பவர் டூல் மாதிரி எடுத்துக்கலாமா? தாராளமா. அந்த பவர் டூல் கிட்ல அயன் எஃப்இய அலாய் செய்யற ஒரு அட்ஜஸ்டபிள் ரெஞ்சா பார்க்கலாம். அதை கார்பன் கூட சேர்த்தா ஸ்டீல் கிடைக்குது, குரோமியம் கூட சேர்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்குது. இப்படி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம். பிளாட்டினம் பிடிய ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்துற ஒரு ஹை ஸ்பீட் ட்ரில் மாதிரி யோசிக்கலாம். அண்ட் காப்பர் சியூ, அது எலக்ட்ரான்ஸை கடத்துற ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்டர் மாதிரி. அது இல்லாம வயரிங்கே பண்ண முடியாது. சரி, அப்போ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அந்த டூல் கிட்ல அதுங்க என்னவா இருக்கும்? எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் ரொம்பவே விசேஷமான ஹைடெக் கருவிகள். லாந்தனாய்ட்ஸை நமக்கு வேண்டிய கலரை உருவாக்குற ஒரு டிஜிட்டல் கலர் செலக்டர்னும் யுரேனியமை மின்சாரம் தயாரிக்கிற ஒரு போர்ட்டபிள் பவர் ஜெனரேட்டர்னு சொல்லலாம். இந்த ஸ்பெஷலைசேஷனை புரிஞ்சிக்க ஒரு மென்டல் இமேஜ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம மனசுல ஒரு காட்சியை உருவாக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய சந்தையை கற்பனை பண்ணுங்க. இது மெட்டீரியல் சயின்ஸ் மார்க்கெட் பிளேஸ். அங்க ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஸ்பெஷல் பொருள் விற்கிறாங்க. ஓகே, நான் அந்த சந்தைக்குள்ள போறேன். முதல் கடையில என்ன இருக்கு? முதல் கடை அயன் ஸ்டால். இங்க பெரிய ஸ்டீல் கம்பிகள், துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், கோட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கதான் ஒரு முக்கியமான எக்ஸாம் சேஃப் பாயிண்ட் இருக்கு. அயன் அலாய்ஸ், உதாரணமா ஸ்டீல், ரொம்ப வலிமையானது. ஏன்னா பியோர் அயன் கூட கார்பன், குரோமியம் மாதிரி மத்த எலிமெண்ட்ஸை சேர்க்கும்போது அதோட கடினத்தன்மை, துருப்பிடிக்காத தன்மை எல்லாம் பல மடங்கு அதிகமாகுது. சரி, அடுத்த கடைக்கு போலாம். அங்க என்ன இருக்கு? அடுத்ததா பிளாட்டினம் ஸ்டால்.
இங்க சின்ன சின்ன பிளாட்டினம் மணிகள் மாதிரி இருக்கு, அது மேல ரியாக்ஷன் ஆக்சிலரேட்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இதுதான் கேட்டலிஸ்ட்ஸ். இங்க இன்னொரு எக்ஸாம் பாயிண்ட். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சிறந்த கேட்டலிஸ்ட்ஸா செயல்படுது. ஏன்னா அதோட பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் தற்காலிக பிணைப்புகளை உருவாக்கி ஒரு வினையை வேகப்படுத்துது. இதுக்கு சிறந்த உதாரணம் ஹாபர்-பாஷ் ப்ராசஸ்ல அமோனியா தயாரிக்க பயன்படுற அயர்ன் கேட்டலிஸ்ட். வாவ், அந்த சந்தை ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ஒரு கடை மட்டும் ரொம்ப ஜொலிக்குதே, அது என்ன? அதுதான் லாந்தனாய்ட் ஸ்டால். இங்க தான் நம்மளோட மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவையான பொருட்கள் கிடைக்குது. ஒரு பக்கம் சக்தி வாய்ந்த நியோடிமியம் மேக்னெட்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்மார்ட் போன் ஸ்கிரீனுக்கு கலர் கொடுக்கிற சீரியம் பாஸ்பரஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், பாஸ்பரஸ்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? பாஸ்பருங்கிறது ஒரு மேஜிக் பொருள் மாதிரி. அது ஒரு விதமான ஒளிய, உதாரணமா கண்ணுக்கு தெரியாத யூவி ஒளிய வாங்கிட்டு நமக்கு தேவையான வேறொரு கலர்ல, அதாவது சிவப்பு, பச்சை, நீலம் மாதிரி கண்ணுக்கு தெரிகிற ஒளியா மாத்தி கொடுக்கும். இதுக்கு காரணம் யூரோப்பியம், டெர்பியம் போன்ற லாந்தனாய்ட் பாஸ்பரஸ் தான். சூப்பர். அந்த கடையில மருத்துவ சம்பந்தமான ஒரு பொருளும் இருக்கே, கெடோலினியம் ஷெலேட்ஸ்னு எழுதிருக்கு. அது என்ன? அது மருத்துவ உலகத்துல ஒரு புரட்சி செஞ்ச பொருள். அதை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு சந்தையில கடைசி கடைக்கு போலாம். அது கொஞ்சம் பாதுகாப்பா தள்ளி இருக்கு. அது ஆக்டினாய்ட் ஸ்டால். அங்க யுரேனியம் ஃபியூல் ராட்ஸ் இருக்கு. யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் அணுக்கரு பிளவு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் மூலமா மிக அதிக ஆற்றலை வெளியிடுது. இந்த மார்க்கெட் பிளேஸ் கற்பனை ஒவ்வொரு எலிமெண்டோட வேலையும் தனித்தனியா புரிய வைக்க ரொம்ப உதவியா இருக்கு. சரி, இப்போ நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம கார்ல இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னீங்க. அது எப்படி வேலை செய்யுது? ஆமா, நம்ம கார்ல இருந்து வர்ற புகையை சுத்தம் செய்யற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல பிளாட்டினம், பல்லேடியம் மாதிரி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கு. இந்த மெட்டல்ஸோட பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் ஒரு ஸ்டிக்கி சர்ஃபேஸ் மாதிரி செயல்படுது. ஸ்டிக்கி சர்ஃபேஸ்? ஆமா, காருக்கு தீங்கு விளைவிக்கிற கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் மாதிரியான வாயுக்கள் இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேல வரும்போது அதுங்க தற்காலிகமா ஒட்டிக்குது. அந்த மெட்டல் இந்த வாயுக்களை உடைச்சு பாதிப்பு இல்லாத கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் வாயுக்களா மாத்தி வெளியே அனுப்புது. இன்கிரெடிபிள். சரி, இப்போ மருத்துவத்துறைக்கு வருவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பயன்படுத்துற கேடோலினியம் பத்தி சொன்னீங்க. ஆனா கேடோலினியம் ஒரு ஹெவி மெட்டல் ஆச்சு. அது உடம்புக்குள்ள ஊசி மூலமா செலுத்துறது பாதுகாப்பானதா? ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இங்க இருக்கிற புத்திசாலித்தனம். கேடோலினியம நேரடியா கொடுக்க மாட்டாங்க. அத ஒரு சீலேட் கூட சேர்த்து தான் கொடுப்பாங்க. சீலேட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் கேஜ் மாதிரி. அது அந்த கேடோலினியம் அயானை இறுக்கமா புடிச்சுக்கும். அதனால உடம்புக்குள்ள எந்த நச்சுத்தன்மையும் ஏற்படாது. ஓகே, அது பாதுகாப்பானதுன்னு புரியுது. ஆனா அது எப்படி எம்ஆர்ஐ சித்திரங்களை தெளிவாக்க உதவுது? அதுல என்ன சயின்ஸ் இருக்கு? அதுக்கு காரணம் கெடோலினியமோட பாராமேக்னெட்டிக் தன்மை. பாராமேக்னெட்டிக்? ஆமா, பாராமேக்னெட்டிக்னா அது ஒரு தற்காலிக மினியேச்சர் காந்தம் மாதிரி செயல்படும். எம்ஆர்ஐ மெஷின்ல இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தப்புலத்துல வைக்கும்போது இந்த கெடோலினியம் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி மூலக்கூறுகளோட செயல்பாட்டை மாத்துது. இதனால அந்த பகுதிகளில் இருந்து வர்ற சிக்னல் ரொம்ப பிரகாசமா வலுவா தெரியுது. சின்ன கட்டிகளை கூட எளிதில் கண்டுபிடிக்க முடியுது. இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரியுது. ஆமா, கண்டிப்பா. இதை நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கேடோலினியம் GD3+ சீலியேட்ஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்ல கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட்ஸா பயன்படுது. இது மருத்துவத்துறையில ஒரு புரட்சி. சரி, இப்போ ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், அதோட பேர்லயே ரேர் இருக்கு. அப்போ அது தங்கம், பிளாட்டினம் மாதிரி ரொம்ப அரிதானதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது உண்மையா? இதுதான் இந்த தலைப்புல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. நீங்க அப்படி நினைக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, சீரியம் போன்ற சில ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் காப்பரை விட பூமியில அதிகமா கிடைக்குது. வாட்? அப்புறம் ஏன் அதுக்கு ரேர்ன்னு பேரு? இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, வரலாற்று ரீதியா இதை கண்டுபிடிக்கும் போது இது ரொம்ப அரிதான கனிமங்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா, இதுங்கள்லாம் பூமியில பரவலா இல்லாம சில இடங்கள்ல மட்டும் அதிகமா குவிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 80% சைனால தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதை தாதுக்கள்ல இருந்து பிரித்தெடுப்பது ரொம்ப கடினமான, செலவு அதிகமான ஒரு செயல். அதனால இது இண்டஸ்ட்ரியலா ஒரு ரேர் பொருள்.
அப்போ நாம கிரீன் எனர்ஜிக்கு மாறணும்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், விண்ட் டர்பைன்ஸ்னு பேசும்போது அதுக்கு தேவையான இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்க்கு நாம ஒரு நாட்டை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இது வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, இது ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ். ப்ரிசைஸ்லி. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம லாந்தனாய்ட் ஸ்டால்ல பார்த்தோமே, அந்த நியோடிமியம் மேக்னெட்ஸ். உலகத்திலே சக்தி வாய்ந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அதுதான். அதாவது நியோடிமியம் அயன் போரான் NdFb மேக்னெட்ஸ். இது இல்லாம ஹை எஃபிஷியன்சி எலக்ட்ரிக் மோட்டார்ஸையோ பெரிய விண்ட் டர்பைன்ஸையோ உருவாக்கவே முடியாது. இந்த ஒரு சின்ன மேக்னெட் கிரீன் எனர்ஜி புரட்சியோட மையத்துல இருக்கு. நாம பேசின எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லாம நம்மளோட மாடர்ன் வேர்ல்ட கற்பனை கூட பண்ண முடியல. ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா D&F பிளாக் எலிமெண்ட்ஸ் வேதியியலோட ஸ்பெஷலிஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ். அதுங்க இல்லாம இன்னைக்கு நாம பார்க்குற தொழில்நுட்ப வளர்ச்சியே இல்ல. அடுத்த முறை உங்க ஸ்மார்ட் போனை கையில் எடுக்கும்போது நம்மளோட மெட்டீரியல் சயின்ஸ் மார்க்கெட் பிளேஸை நினைவுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் இந்த எலிமெண்ட்ஸோட வேதியியல் இருக்கு. நம்ம கார்ல இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல இருந்து உயிரை காப்பாத்துற MRI ஸ்கேன் வரைக்கும் இதோட பயன்பாடுகள் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இறுதியா நீங்க நினைவில் கொள்ள வேண்டியது இதுதான். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு கேட்டலிஸ்ட் ஆகவும் அலாய்ஸ் ஆகவும் செயல்படுற திறனும் லாந்தராய்ட்ஸ்க்கு இருக்கிற தனித்துவமான ஆப்டிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் பண்புகளும் தான் இது எல்லா பயன்பாடுகளுக்கும் அடிப்படை காரணம். இதுதான் கோர் ஐடியா. இதுவரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் அருமை. இப்போ உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. இவ்ளோ முக்கியமான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் நம்ம வீடுகள்ல இருக்கிற பழைய போன்ஸ், லேப்டாப்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. புதிய சுரங்கங்களை தோண்டி சுற்றுச்சூழலை பாதிப்பதற்கு பதிலா இந்த பழைய சாதனங்கள்ல இருந்து இந்த எலிமெண்ட்ஸை மீட்டெடுக்கிற அர்பன் மைனிங் தான் அடுத்த பெரிய புரட்சியா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?